இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு வீடியோ பார்த்துடலாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறிட்டு வராங்க. இதே எப்படி பிரதர் நடக்குது அப்படின்றீங்களா? எஸ் நடக்குதுங்க. அதுவும் நடக்குது. அவங்களுக்கு அது ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறுறாங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷனும் அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஐஐடி மெட்ராஸில் தான் டாப்பில் தான் இருக்குது. 133 ஃபேக்கல்ட்டி, அதாவது 20% ஆஃப் த ஃபேக்கல்ட்டி வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறிட்டு வராங்க. ஐஏஎஸ்சி பெங்களூர் மிகப்பெரிய நிறுவனம் 40% ஆஃப் எஃப்எஸ்ஐடி 120 ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐஐடி பாம்பே 74 ஃபேக்கல்ட்டி வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறுறாங்க. பிட்ஸ் பினானியில் 5 இயர்ஸில் 35 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறி இருக்கிறாங்க. ஐஐடி ஹைதராபாத்தில் 12 ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்டியூஷன் உண்மையிலே ஆஃபர் கொடுக்குதா இல்லை வேறு ஏதாவது குறைச்சல் பண்ணுதாங்கன்னா இல்லைங்க, நிறைய ஆஃபர் கொடுக்குதுங்க. என்ன ஆஃபர்னா லீவ் மட்டுமே 1 இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஐபி லைசன்சிங் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஐபி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரெண்ட் ஃப்ரீ இன்குபேஷன் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. சீடு வந்து கிராண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஆக்சஸ் டு R&D லேப், நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த லேப் ஒன்று எடுத்துக்குவான்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் கோ ஃபவுண்டர், அதாவது மேட்சிங் பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மேட்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் எடுத்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி ஆஃபரும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒரு புது விஷயமா இருக்குல்ல.